ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்த்தோம்னா அவங்க காவிரியோட சமாதி இடிக்கிறதுக்காக போகும்போது அப்போ கரெக்டான நேரத்தில் அவங்க மாறன் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நீ அதை மட்டும் பண்ணினேன்னு வச்சுக்கேன், உங்கள் அப்பாவோட அந்த விதை நானும் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நான் இடிக்க மாட்டேன், நீயும் தயவு செய்து எங்கள் அப்பாவோட இதை அதாவது தொட்டுறாத அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து ஓடி போயிரு, அப்படி மட்டும் நீ போகலன்னு வச்சுக்கேன் அதோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயும் பயந்துக்கிட்டு போயிருந்தாங்க. அடுத்தது இந்த விஷயத்தை பற்றி மாறன் அவங்க வீரா கிட்ட சொல்லவும் இப்போ வீரா ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா அவள் போயிட்டா பாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்க காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ராமச்சந்திரன் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜய் ரொம்பவே கோவத்தோட எல்லா பொருளையும் தூக்கி போட்டு வீசிட்டு இருக்கவும் அப்போ அவங்க அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. என்ன விஜய் கொஞ்சம் அமைதியார் அப்படிங்கும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற, நீ சாப்பிட கூட இல்லை, இந்த காஃபியாவது குடி அப்படிங்கும்போது ஆமாம் நான் எனக்கு இந்த காஃபி ஒன்று தான் இப்போ குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி வீசுகிறாங்க. சரிதாண்டி கொஞ்சம் கோவத்தை அமைதிப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது உடனே பார்த்தோம்னா விஜய் அடுத்ததான் ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதை சொல்லிட்டு இருக்கும் போதே விஜய் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுது. அப்போ அதை கேட்ட விஜயோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படி விஜய் அடுத்தடுத்து உடனே அவங்களுக்கு நீ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிற, இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் ஆமாம்மா ஒரு கட்டத்தில் இது தேவைப்படுன்னு சொல்லி தான் நான் இதையும் நான் செஞ்சு வச்சேன் அப்படிங்கவும் அது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ யூஸாக தேவைப்படுது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விஜய் சொல்கிறாங்க அடுத்த ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் ராகவி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க கடையில் வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு 4-5 பேர் வராங்க. வந்ததுமே இந்த கடையை விட்டு காலி பண்ணுங்க, இது எங்களுடைய கடை அப்படிங்கிறாங்க. அப்போ எதிர்க்க இருக்கிற மாறனுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே, சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ராக சொல்கிறாங்க இந்த கடை இவங்களுக்குள்ள கடையை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக போகவும் அப்போ ராமச்சந்திரன் கொஞ்சம் அமைதியாயிரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமச்சந்திரன் சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்க இது என்னுடைய கடையாக்கும், எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையோ போறீங்களா இல்லைன்னா போலீஸ்காரங்களை கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க இப்போ நீங்கள் போகலைன்னா நாங்கள் தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அங்கே பார்த்தோம்னா இங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி ரொம்பவே பயந்துக்கிட்டு அவங்க சாமி கிட்ட இருந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அங்கே வீரா வராங்க. என்னாச்சு வள்ளியம்மா எதுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இங்கே பாரு வீரா நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கெட்ட கனவு கண்டீங்களா, என்ன கனவு தான் கண்டீங்க, எதுக்காக இப்படி நின்று அழுதுகிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அப்படிங்கவும் அப்போ அவங்க கனவு கண்டதை சொல்றாங்க. ஏதோ நம்மளுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது, எனக்கு பயமா இருக்குது, ஏற்கனவே இந்த விஜயால பிரச்சனைக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, இந்த வீட்டை விட்டு போனாலும் கூட பிரச்சனை முடியுதா பாரு, ஏதாவது ஒரு ரூபத்தில் அங்கே உயிரை வாங்கிட்டு இருக்காளே, இப்போ வர நான் இப்படி கனவு கண்டிருக்கிறேன், ஏதோ நடக்க போகுதுன்னு தெரியுது, எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கவும் அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க வள்ளியம்மா அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம்ல அதனால ஒன்னும் நடக்காது, அவ ஒருத்தி இங்க நம்ம எல்லாரும், அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஒரு 5-6 பேர் வரவும் உடனே இவங்க யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா பிருந்தா எல்லாருமே கேட்டுட்ருக்கவும் இது எங்களுடைய வீடு, இந்த வீடை விட்டு நீங்கள் காலி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் இதுக்காக வீடை விட்டு காலி பண்ணணும், ஒழுங்கு மரியாதை போறீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துங்க பார்த்தோம்னா ராமச்சந்திரனை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ வீரா மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரிக்கு ஒரு 4-5 பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டை விட்டு காலி பண்ண சொல்கிறாங்க, இது அவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாறன் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன வீரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா மாறா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நீங்க உடனே கிளம்பி வா அப்படிங்கவும் அப்ப மாறன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க கடையை காலி பண்ண சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, சரி கொஞ்சம் இரு நாங்க வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாறன் அவங்க ராமச்சந்திரன்கிட்டயும் ராகவிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க, இப்படி வீட்டை காலி பண்ண சொல்றாங்களா அப்படிங்கவும் அது கிட்டதுமே அவங்க 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து 3 பேருமே கிளம்புறாங்க. அப்போ அந்த கடையை காலி பண்ண சொல்லி சில பேர் தகராறு பண்ணிட்டு இருக்கவும் இங்க பாருங்க இப்போதைக்கு எங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப இங்க பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. விஜய் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் வந்ததை பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, நம்ம தான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுல்ல அப்படிங்கவும் ஸ்ரீதாண்டி அங்க உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கும் போது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க சொல்றாங்க
சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்காக போகணும், இது எங்களுடைய வீடாகும் அப்படிங்கிறாங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போதே அப்போ அந்த கடையை காலி பண்ண சொன்னாங்களோ அவங்களும் வந்துருந்தாங்க. எங்க பாருங்க ஒழுங்கு மரியாதை கடையை காலி பண்ணுங்க அப்படின்னு ஒரு டீமும், இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா வீடை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அப்படிங்கும் போதே அப்போ வந்து விஜயா அவங்க அம்மாவும் வீட்டுக்குள்ளே வராங்க. அவங்கள பார்த்ததுமே வள்ளி வந்து ஒழுங்கு மரியாதையை அந்த வீட்டை விட்டு போறியா இல்லைன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கவும், உடனே விஜயா அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே வராங்க. நாங்கள் எதுக்காக அந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு வீரா வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நான் ஒன்றும் உளரல, உங்கள் மாமனார் இருக்காரு அதான் ராமச்சந்திரன், அவர் வந்து இந்த வீட்டையும் கடையும் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களாம் இப்போ பேசிட்டு இருக்காங்களே, அவங்களாம் யாருக்காக பேசிட்டு இருக்காங்க, எனக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த கடையும் இந்த வீடும் வந்து எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு அவரு, வேணும்னா பத்திரத்தை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே மாறன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ என்னமோ பண்ணி மாமாவோட கையெழுத்து போட்டுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அப்போ உடனே வந்து அந்த பத்திரத்தை காட்டுறாங்க. அதில் பார்க்கும்போது ராமச்சந்திரன் வந்து கையெழுத்து போட்டிருக்கவும், அப்போ ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னுடைய கையெழுத்து தான் அப்படிங்கும்போது உடனே இது பார்த்ததுமே எல்லாருமே ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வள்ளி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னன்னா உன்னுடைய கையெழுத்து எப்படின்னா நீ போட்டிருப்ப அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு அதுதானே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வந்து பதட்டத்தோட இருக்கிறாங்க. அப்போ கூட வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க பத்திரத்தில் நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கிறீங்க, அது நீங்களே ஒத்துக்கிட்டுதீங்க, அப்படி இருக்கும்போது ஒழுங்கு மரியாதையை அந்த வீட்டையும் கடையும் காலி பண்ணி கொடுக்கறதா உங்களுக்கு நல்லது, அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்புறமா நீங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோட உள்ள இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கிட்டயே அவங்க வாழாட்டிட்டு இருக்கிறீங்க, இப்ப பாத்தீங்களா உங்க குடும்பத்துக்கு சேர்த்து வச்ச பாரு செக் அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு என்னமோ பண்ணி இந்த கையெழுத்தை போட்டு இந்த வீடையும் கடையும் நீ அபகரிச்சிருக்கிற, ஆனால் அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படிங்கும்போது, என்ன நீ சொன்னீன்னா நிரூபிச்சிட முடியுமா, என்ன பத்திரத்தில் கையெழுத்து இருக்கிறது தான் செல்லுமே தவிர நீ சும்மா சொன்னேன்னா மட்டும் எதுவும் கேட்டு நடந்துடாது அப்படிங்கும்போது, உடனே கூட வந்திருக்காங்களா அவங்க எல்லாத்திட்டையும் வந்து வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க எங்களுக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க, இது வந்து இந்த கையெழுத்து வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா அந்த கையெழுத்து போடவே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எங்களுக்கு 2 நாள் அவகாசம் நீங்கள் தந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி உங்களுக்காக 2 நாள் அவகாசம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டையும் அந்த கடையும் வந்து விஜய்க்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கவும், அப்போ விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ 2 நாள் இல்லை 2 வருஷம் ஆனாலும் சரி தான், கண்டிப்பாக உன்னால் முடியாது, என்னங்க இவ தான் 2 நாள் கேட்குறான்னா நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவங்களை உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படிங்கும்போது, என்னமா அப்படி பேசிட்டு இருக்கிற, உனக்காக தானே நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், 2 நாள் ஆனாலும் சரி தான், கண்டிப்பாக நிரூபிக்க முடியாது, சரி அவங்க என்ன இருந்தாலும் சரி தான், இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், அதனால அவருக்காக 2 நாள் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு இன்னைக்கு மணி இத்தனையாக்கும், இதே நேரம் உனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ நிரூபிக்கலைன்னா இந்த வீட்டையும் இந்த கடையும் எனக்கு தந்துட்டு நீ போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி நீ நிரூபிக்க முடியாது, பத்திரத்தில் கையெழுத்து இருக்கிறதா செல்லும், அதனால நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்க இதுக்கெல்லாம் நீங்கள் தான் சாட்சி அப்படிங்கும் போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜயா அவங்க அம்மாவும் அங்கேருந்து போகும்போது, எல்லாரும் வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. உடனே அவங்க போனதுக்கப்புறம் மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவளோட கதையெல்லாம் அன்னைக்கே முடிச்சிருக்கணும், இவளை விட்டு வச்சு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துருந்தாங்க. என்னன்னா நீ இப்படி வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து மாறனும் வீராவும் இந்த வீட்டை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.